தமிழ்நாடு கால் டாக்ஸி தொழிலாளர் சங்கம் மற்றும் மதுரை மாநகர் மாவட்ட சாலை போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் ஒன்றிணைந்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திருவள்ளுவர் சாலை முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு கால் டாக்ஸி தொழிலாளர் சங்கத்தின் மதுரை மாவட்ட செயலாளர் தினேஷ், மதுரை மாநகர் மாவட்ட சாலை போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் செந்தாமரை கண்ணன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டத்தில் மதுரை விமான நிலையத்தில் வரக்கூடிய விமான பயணிகளை ஏற்றிடவும், வெளியிலிருந்து பயணிகளை விமான நிலையத்தில் இறக்கிவிடவும் இதுவரை 6 நிமிடம் 45 நொடிகள் இலவச நேரம் என்பது நடைமுறையில் இருந்து வருகிறது. இந்நிலையில் தற்போது விமான நிலையத்தால் அங்கீகரிக்கப்படாத வாடகை வாகனங்கள் விமான நிலையத்தின் உள்ளே வந்து பயணிகளை ஏற்றிச் சென்றால் 135 ரூபாய் என கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த கட்டண உயர்வு என்பது விமான நிலையத்தால் அங்கீகரிக்கப்படாத வாகனங்கள் இயக்கக்கூடிய தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதிக்கக்கூடிய செயலாக உள்ளது. இதனால் இத்தொழிலை நம்பியுள்ள 1000த்திற்கும் மேற்பட்ட ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக உள்ளது. மேலும் இது சம்பந்தமாக செந்தாமரை கண்ணன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், செந்தாமரை கண்ணன் தமிழ்நாடு கால் டாக்ஸி தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநில துணை செயலாளர், மதுரை மாநகர் மாவட்ட சாலை போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர். இன்னைக்கு மதுரை விமான நிலையம் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வரக்கூடிய விமான பயணிகளை போய் ஏற்றிக்கிட்டு வர்ற போது 10 நிமிடத்திற்கு மேலே போகுது அப்படின்னா 20 ரூபா கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ சமீபமாக ஒரு 2 மாதமாக அந்த உள்ளே போய் விமான பயணிகளை ஏற்றிட்டு வரணும் அப்படின்னா உள்ளே போயிட்டு ஏற்றிட்டு வர்றதுக்கு இலவச நிமிடம் என்பது இல்லாமல் போய் உள்ளே நீங்கள் போயிட்டு வந்தீங்கனாலே 135 ரூபா கொடுக்கணும் அப்படின்ற தன்மைக்கு விமான நிலைய அதிகாரிகள் கட்டண உயர்வை மாற்றிருக்கிறாங்க. அதை கண்டித்து பல முறை விமான நிலைய டைரக்டர்கிட்ட கால் டாக்ஸி தொழிலாளர் சங்கத்தின் சார்பாகவும் சாலை போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தின் சார்பாகவும் மனுவை கொடுத்துட்டோம். அவங்க பரிசீலிக்கிறோம்னு சொல்லிட்டு இப்போ 2 மாத காலமாக எந்த பரிசீலனையும் இல்லாமல் மீண்டும் அதே நிலைமை என்பது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதே விமான நிலையத்தில் சொந்த வண்டியை வச்சு ஒரு பயணி வர்றாரு, அவர் சொந்த வண்டியில் வெளியில் வர்றாரு அப்படின்னா அவருக்கான கட்டணம் 30 ரூபா மட்டும்தான் இன்றைக்கி அரசாங்கம் விதிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த கட்டண உயர்வு என்பது வாடகை வாகனங்களை மட்டும் கடுமையாக பாதிக்கக்கூடிய தன்மை, வாடகை வாகனங்களை மட்டும் ஏர்போர்ட் நிர்வாகம் வஞ்சிக்கக்கூடிய தன்மையாக இருக்குது அப்படின்றத வலியுறுத்தி தான் இன்றைக்கி இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் மதுரை மாநகர் முழுவதும் இருக்கக்கூடிய பகுதிகளில் காவல்துறை எங்கனையுமே கால் டாக்ஸியை நிறுத்துவதற்கு அனுமதி என்பது மறுக்கிறாங்க. அதே போல் முக்கியமான ஆஸ்பத்திரிகள், ஜவுளி கடைகளில் கொண்டு போய் பயணிகளை இறக்கி விடுறதுக்கு 1 நிமிடம் ஆகுது. அந்த 1 நிமிடத்திற்குள்ள காவல்துறை வண்டிகளுக்கு அபராதம் விதிக்கிற தன்மை என்பது தொடருது. அதுக்கும் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட மனு கொடுத்துருக்குறோம், பரிசீலிக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த விதமான பரிசீலனையும் செய்யப்படாமல் மீண்டும் மீண்டும் அபராதம் விதிக்கிற தன்மையை தொடரும். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2 வீலர் டாக்ஸியாக பயன்படுத்துகிறாங்க. தமிழ்நாடு முழுசும் 2 வீலர் டாக்ஸிக்கு அரசாங்கம் தடை விதிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த டாக்ஸி என்பது 2 வீலர் டாக்ஸி என்பது இன்னைக்கும் பயன்பாட்டில் இருந்துகிட்டு இருக்குது. அதையும் உடனடியாக நிறுத்தணும். சொந்த பயன்பாட்டு வாகனத்தை இன்னைக்கு இருக்கிற எல்லா பள்ளி கல்லூரிகளுக்கும் மாணவ மாணவிகளை ஏற்றிட்டு போகிற வேலையை சொந்த பயன்பாட்டு வாகனம் தான் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு விபத்து நடக்கிற போது தான் அது எந்த விதமான இன்சூரன்ஸும் பெற முடியாத சூழல் உருவாகிற போது அரசாங்கம் உடனடியாக அவசர கதியில் போர்க்கால நடவடிக்கையில் அந்த வாகனங்களை தேடி பிடிக்கிற தன்மையாக இருக்கும். ஆகவே இதை வலியுறுத்தி நம்ம முன்னக்கூட்டியே இதெல்லாம் வலியுறுத்துகிறோம். ஆகவே இந்த நடவடிக்கைகளை, இந்த 4 கோரிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக களைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.